குழந்தையே, என்று அப்பன் முக்கிய பதிவோடுதான் உன்னை காண வந்திருக்கின்றேன். ஏன் தெரியுமா என் தங்க பிள்ளையே? உன்னை இப்பேற்பட்ட நிலைக்கு தள்ளியவர்களை நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன். ஏனென்றால் இப்பொழுது நீ பண கஷ்டத்தாலும் உடல் கஷ்டத்தாலும் உறவின் பிரிவினாலும் என் தங்க பிள்ளை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற மிக பெரிய துயரத்தில் வாழ்ந்து வருகின்றாய் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க சில நபர் செய்வினையை செய்து விட்டார்கள். அந்த செய்வினையை இந்த அப்பன் இப்பொழுது உன் வீட்டில் இருந்து எடுக்க உடனடியாக வந்து விட்டேன், எடுத்துவிட போகின்றேன். அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு உன் வீட்டில் எதற்காக இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிட வந்திருக்கும் உன் அப்பனை இந்த செய்வினை எப்படி துரத்தி அடிக்க வேண்டுமோ அப்படி நான் துரத்தி அடித்து விட போகின்றேன். உன் வீட்டில் இருந்து உன் விஷயங்களை எல்லாம் அனைத்து விஷயத்தில் இருந்தும் உனக்கான செய்வினையை துரத்தப் போகின்றேன். ஆனால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று இந்த அப்பன் சொன்னது போல நீ கடைபிடித்து விட வேண்டும். அப்பொழுதுதான் கண்டிப்பாக இப்படி நீ நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை அனைத்தையும் உன் வாழ்க்கையை விட்டு விலக்கிவிட முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு பிள்ளையே, நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நடந்துவிடப் போகின்றது. சில நாட்களாக சில நோய்களாலும் நீ வேதனையிலும் உறவு பிரிவினாலும் என் அன்பு பிள்ளை மிக பெரிய கஷ்டத்தில் வாழ்ந்து வருகின்றாய் அல்லவா? அதனால்தான் இதற்கெல்லாம் அப்பன் என்ன காரணம் என்று என்னிடத்தில் கேட்டாய் அல்லவா? அதற்கான பதிலை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன் எனக்கு இந்த கடன் பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கவலைகளாகவே இருக்கின்றது, உறவு பிரிவுகள் ஏற்படுகின்றது. இதையெல்லாம் ஏன் எனக்கு ஏற்படுகின்றது? இப்பேற்பட்ட விஷயம் எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. நான் என்ன பாவம் செய்தேனோ என்று என்னிடத்தில் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருந்தாயல்லவா? எந்த விஷயத்தை எடுத்தாலும் தடை மேல் தடை வந்து கொண்டிருக்கின்றது. கடினமான உழைப்பு உழைக்கின்றேன், அதற்கு உண்டான பலன் எனக்கு கிடைப்பதில்லையே. என் அப்பன் எனக்கு ஒரு வழியை காட்டு என்று நீ பல நாள் என்னிடத்தில் அழுதாய் அல்லவா? ஏனென்றால் என்னுடைய உதவிதான் மற்றவர்களுக்கு தேவைப்பட்டது. எனக்கு உதவி செய்ய ஒருவர் கூட இல்லையே என்று அதிகமாக நீ கண்ணீர் வடித்தாய் அல்லவா? என் தங்கமே பிள்ளை, நீ எதற்காக இப்படி எல்லாம் கவலைப்படுகின்றாய்? கவலைப்படாதே. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றிதான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்கு செய்வினையை செய்தவர்களுக்கு அந்த செய்வினையை துன்பத்தை அவர்களுக்கே திருப்பி அனுப்பிவிட்டேன். அவர்களுக்கு அந்த திருப்பி கொடுத்ததை அந்த செய்வினையின் துன்பத்தை அவர்களே அனுபவிப்பார்கள். அவர்களே அந்த செய்வினை அடிக்குமாறு நான் ஒரு விஷயத்தை செய்ய போகின்றேன். இதனால் உன் வாழ்க்கையில் நீ இழந்த கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நிம்மதியில்லாமல் இருப்பது, இது போன்று நீ என்னவெல்லாம் கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தாயோ அதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் விரைவாகவே தீர்த்து கொடுக்க நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். அப்பனுடைய கோப பார்வையினால் செய்வினைகளுக்கும் செய்வினை செய்த நபருக்கும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடிப் போகின்றார்கள். அந்த செய்வினையானது எதிர்த்து சம்பவமாக இப்பொழுது ஆகப் போகிறது. எல்லாம் எப்பேற்பட்ட காரியத்தையும் அவர்கள் உனக்கு துணிந்து செய்கிறார்கள். நீ வாழவே கூடாது, உன் குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று, உன்னை அழிக்க வேண்டும் என்று எண்ணி இப்படி ஒரு காரியத்தை துணிந்து செய்திருக்கின்றார்கள். இந்த அப்பன் உன் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது நான் எப்படி அதனை உனக்கு நடத்த விட்டு விடுவேன் என்பதை
நீ சிறு சிறு விஷயங்கள் கூட உன் வாழ்க்கையில் இப்பொழுது இப்படி நடந்து கொண்டிருந்தாலும் அதற்கான பரிகாரத்தை உன்னிடத்திலேயே சொல்லிவிடுகின்றேன். அதை நீ அப்படியே கடைபிடித்து விட்டாயானால் செய்வினைகளால் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. செய்வினைகளால் உனக்கு ஏற்பட்ட துன்பம் எல்லாம் உடனே நீங்கிவிடும் என்பதை முழுமையாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு தீய சக்தியும் உன் வீட்டை உன்னையும் ஒருபோதும் நெருங்காது. அதனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும். உன்னுடைய தைரியத்தால் நான் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்து உன்னால் வெளிவர முடியும். நாம் எதையும் நினைத்து அது நடக்க விடுமோ, இது நடந்து விடுமோ என்றெல்லாம் நம் வாழ்க்கையில் பயந்து கொண்டிருக்காமல் அது அப்படி ஆகிவிடுமோ என்றெல்லாம் நீ நினைத்து கொண்டிருக்காமல், இந்த அப்பன் பயம் என்றால் என்னவென்று தெரியாது. அதை போலத்தான் என்னை வணங்குகின்ற, என்னை வணங்கி கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளையும் பயம் என்பது ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. இந்த அப்பனை முழுமையாக நம்பு. உனக்கான முழுமையாக வீட்டில் உயிரோடு இருக்கும் பொழுது பிறர் எதற்கு நீ கவலைப்படுகின்றாய் என் தங்கமே? எதற்காக நீ கண்ணீரை சிந்துகின்றாய்? உனக்கான எல்லாவற்றையும் இந்த அப்பன் உன் கைகளில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே. எதற்காகவும் நீ கண்ணீர் சிந்துகின்றாய்? நீ இப்படி துயரப்பட்டு துன்பப்படும் போதெல்லாம் அளவிற்கு அனுபவித்தாய் அல்லவா? மற்றவர்களுக்கு உதவிகளை செய்து இதையெல்லாம் நீ அனுபவித்து விட்டாய். யார் உன்னிடத்தில் உதவி பெற்றார்களோ அவர்களே உன்னிடைய உதவியை நிராகரித்து அவர்களுக்கான இந்த தண்டனையை அப்பன் இப்பொழுது வழங்கப் போகின்றேன். உனக்காக உறுதுணையாக இருக்கப் போகின்றேன். உதவி செய்த நபருக்கே உபத்திரம் நினைக்கின்ற நன்றியில்லாதவர்கள் அந்த மனிதர்களுக்கு தண்டனை கொடுக்க விரைவிலேயே உன் அப்பன் முன் வந்து இந்த அப்பன் நான் கொடுக்கப் போகின்றேன். அவர் உன் வாழ்க்கையை கெடுக்க, உன் உறவுகளை பிரிக்கவும் நினைக்கின்றார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய பார்க்கின்றார்கள். உன்னுடைய கதை முடிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் அல்லவா? இந்த அப்பன் பிள்ளை என்பதை சாதாரணமாக எடுத்து கொண்டார்கள் அல்லவா? இனிமேல்தான் அவர்களுக்கான ஆட்டம் ஆரம்பிக்க போகின்றது. அவர்கள் அழிவை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை தேடி சில நபர்கள் வருவார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நல்லவர்கள் போல நாடகமாடி உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் அவர்கள் பெற வேண்டும் என்று நினைப்பதுதான். உன்னிடத்திலேயே எதையாவது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற மனிதர்களின் உடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் நீ நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பது இந்த அப்பன் இப்பொழுது உனக்கு குறிப்பிடுகின்றேன். உன்மேல் அன்பு காட்டுவது போல பேசி உனக்காக கோவிலுக்கு சென்று பூஜைகள் செய்தேன், வழிபட்டேன், இதை செய்தேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு அதையும் இதையும் கயிற்றை கட்டி இந்த பிரசாதத்தை நீ சாப்பிடு என்று பல விஷயங்களை எல்லாம் சொல்லி உன்னிடத்திலேயே அதை நடித்து காட்ட துணிவார்கள் அல்லவா? அவர்கள் பேசும் பொழுது அப்படியே அன்பு மழை பொழிவது போல பேசிவிடுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வார்த்தைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஒருபோதும் நீ நம்பிவிடக்கூடாது. உனக்கு புரிகின்றதா? நீ அதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் பல உடல் பிரச்சனைகளாலும் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நீ கடினமான உழைத்தாலும் அந்த இடத்தில் உனக்கு எந்த ஒரு லாபமும் கிடைப்பதில்லை. இந்த அப்பன் சொல்வது உனக்கு உண்மை என்றால் இந்த அப்பன் சொல்வதை கேட்டு நீ அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. சில காலமாக சில நேரங்களில் என்னுடைய கஷ்டங்கள் உனக்கு தெரியவில்லையா? என்னை கண் திறந்து பார்க்க மாட்டாயா என்று என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா? எல்லாவற்றையும் அழுது புலம்பிக் கொண்டு இருக்காமல்
இந்த அப்பன் உன்னிடத்தில்தான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக என் மீது உண்மையான பயமும் பக்தியும் கொண்ட உனக்கு என்னுடைய துணையானது எப்பொழுதும் இருக்கும். அதனால் இப்பொழுது கூட உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பிறகு எவர் எதை உனக்கு செய்து கொடுத்தாலும் கண்மூடித்தனமாக அதையெல்லாம் சாப்பிட்டு விடக்கூடாது என்பதை நீ புரிந்து கொண்டு நான் அந்த பூஜை செய்கிறேன், உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று அவரையும் உன்னுடைய வீட்டுக்குள் அனுமதிக்க கூடாது. அதை போல வீட்டுக்குள் அனுமதித்து அவர்கள் கொடுக்கின்ற சில கயிறுகளை கொடுத்தாலும் அதை உன் குடும்பத்தில் யாரிடத்திலும் கட்டிக்கொள்ள சொல்லாதே. ஏனென்றால் அவையெல்லாம் உன் குடும்பத்தில் திடீரென்று மிக பெரிய மாற்றத்தை உருவாக்கிவிடும். உங்களுக்கு மேலும் மேலும் பல சிக்கல்களை உண்டாக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அன்பாக பேசி தவறாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி வழி நடத்திய நபர்கள் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவர்களை எல்லாம் முழுமையாக நம்பக்கூடாது. இதையெல்லாம் என் தங்கம் அப்படியே என்று கேட்டு அப்படியே ஒதுங்கி வைத்து விட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இப்பொழுது உன் அப்பன் சொல்கின்றது புரிகின்றதா? இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் அவர்களுடைய சுயநலத்திற்காக நடத்தக்கூடியவர் நாடகமாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. என் தங்கமே, அவர்களுடைய நாடகமானது கண்டிப்பாக கூடிய விரைவில் வெட்ட வெளிச்சமாகும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வரப்போகின்ற செய்வினையை செய்தவர்கள் எவர் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களை எல்லாம் நீயாகவே அவர்களிடத்தில் எல்லாவற்றையும் முன் கண்கூடாக தெரிந்து கொள்ள போகின்றாய். என் அன்பு பிள்ளையே, இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பின்பு அவர்களை நீ கவனமாக கையாள வேண்டும். அவர்களை என்ன செய்வினைகள் செய்தார்கள் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, எப்பொழுதும் அவர்களுக்கான வாழ்க்கையை அவர்கள் உன்னிடத்தில் எப்பொழுதும் எதிர்பார்ப்பதில்லை. அவர்களுக்கான சுயநலத்தை மட்டுமே அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, வெளிக்காட்டிக் கொள்ளாமல் எப்பொழுதும் போல நீ கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் என் தங்கம், இவர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்கள். அவர்களுடைய திட்டங்கள் தெரிந்துவிட்டால் அவர்கள் வேறு ஏதேனும் செய்து புதிதாக ஒரு செயலை செய்துவிட்டு உன்னை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சுற்றி வருவார்கள், சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இவர்களிடத்தில் நீ எப்பொழுதும் மிகுந்த கவனத்தோடு தான் இருக்க வேண்டும். அதற்கெல்லாம் நீ ஒருபோதும் பயந்து கொண்டிருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் உன் அப்பன் உன்னோடு இருந்து உனக்காக எப்பொழுதும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய தேவைகளை புரிந்து கொண்டு இந்த அப்பன் உனக்கு இருந்து எல்லாவற்றையும் செய்து தருவேன். உன்னுடைய சந்தோஷத்திற்காக எதையும் செய்து கொடுப்பேன். ஏன் தெரியுமா? எனக்காக நீ பூஜைகள் செய்கின்றாய், எனக்கு விளக்குகள் ஏற்றுகின்றாய், எல்லாவற்றையும் செய்கின்றாய். எனக்கான பிரசாதத்தை பிறருக்கு நன்மைகளை செய்கின்றாய் அல்லவா? இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட என் அன்பு பிள்ளைக்கு உனக்கு உன்னுடைய கண்ணீருக்கும் கஷ்டத்திற்கும் நீக்காமல் நான் இருப்பேனா என்ன? இனியும் உன் கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு கூடிய விரைவிலேயே மாறப்போகின்றது. எல்லா நன்மையும் வரப்போகின்றது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன்பாக நான் அங்கு இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த அப்பனுக்கு சத்திய வாக்கு. இந்த அப்பன் எப்பொழுதும் உன்னோடு துணை இருக்கும் பொழுது நீ எப்பொழுதும் சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும். எதையும் நினைத்து கவலை கொள்ளக்கூடாது. இது மட்டுமே இந்த அப்பன் உனக்கான ஆசை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
வரக்கூடிய வெள்ளிக்கிழமை முதல் 48 வெள்ளிக்கிழமை என்னுடைய புகைப்படத்தின் முன்பு நீ விளக்கை ஏற்ற வேண்டும். அப்படி விளக்கை ஏற்றி வந்தால் நிச்சயமாக எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லா தீய வினைகளும் உன் வீட்டில் இருந்தாலும் எல்லாம் சரியாகிவிடும். இதுவரையிலும் உனக்கு இருந்த கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, குழந்தை பாக்கியம், பண கஷ்டம், உடல் நல சார்ந்த பிரச்சனை, உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வாக எதுவாக இருந்தாலும் இவையெல்லாம் உன்னுடைய வேண்டுதல் படி நிச்சயமாக உனக்கான ஒவ்வொன்றையும் நிறைவேற்றும் என்பதனை மறந்துவிடாதே. இதையெல்லாம் அப்பன் சொன்னபடி நீ பின்பற்றி கொண்டிருக்கும் பொழுது உனக்கான மிக பெரிய பலன்கள் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும். அதை போல நிச்சயமாக இந்த காரியங்களை எல்லாம் செய்யும் பொழுது அழுது கொண்டு அப்பன் மீது நம்பிக்கை இல்லாமல் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு நடக்காமல் போய்விடும். அதனால் என்றும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நீ செய்வாயானால் இதற்கு முழுமையான பலன் உனக்கு கிடைக்காமலேயே இருந்துவிடும். நீ அப்படி நம்பிக்கை இல்லாமல் செய்துவிடக்கூடாது. அப்பன் மீது நம்பிக்கை கொண்டு செய்ய வேண்டும். என் பிள்ளையே, நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் என்று நம்பி இதையெல்லாம் செய்யும் பொழுது உனக்கான அனைத்து உண்மையும் உன்னுடைய வளர்ச்சியானது அபரிதமாக இருக்கும். இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் செல்வ செழிப்பை கொடுப்பேன். உன் உடல் நலத்தை நன்றாக எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பேன். குடும்ப பிரச்சனையை தீர்த்து கொடுப்பேன். உன் பண கஷ்டங்கள் எல்லாம், உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழிகளை நான் உனக்கு செய்து கொடுப்பேன். ஆசைப்பட்டபடி எல்லாம் உனக்கானது நல்லதாக நடக்கும். இந்த அப்பன் உனக்காக என்றும் உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவேன். உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் நான் உயர்த்தி காட்டுவேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. யாராலும் உன்னை அசைத்துவிட முடியாது. எந்த செய்வினையும் முன்னிடத்தில் இறங்காது. எவராலும் உன்னை எந்த விஷயத்திலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை புரிந்து கொண்டு உன்னை அடிமையாக யாராலும் மாற்றி அவர்களுக்கு கீழே வேலை செய்ய வைக்க முடியாது. என் தங்கமே, இந்த அப்பன் 48 நாட்கள் நீ உன்னுடைய வீட்டில் வைத்து செய்ய வேண்டிய பூஜைகளை செய்தால், இந்த கோவிலுக்கு வந்து நீ விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால், இதையெல்லாம் நீ செய்யும் பொழுது உனக்கான நம்பிக்கை நிச்சயமாக உனக்கானது எல்லாம் வெற்றியாக மாறும். இப்படி நீ கடைபிடித்து வந்தாலே போதும், உனக்கான அனைத்து காரியமும் வெற்றி பெற்றுவிடும். நீ கோயிலுக்கு வர வேண்டும் என்று அவசியம் கூட இல்லை. நீ உன் வீட்டிலேயே எல்லாவற்றையும் செய்து எனக்கான பூஜைகளை செய்து வந்தாலே போதும், எல்லாம் உனக்கானதாக மாறும். உன் வாழ்க்கையை நான் மாற்றி தருவேன். அதனால் இந்த அப்பன் சொல்லும் வாக்கை இன்று நன்றாக கேட்டு மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். நீ எப்பொழுதும் அப்பன் மீது நம்பிக்கையாக இருந்தால் மட்டுமே போதும். உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.